Hi everyone, I am Rohit. I am Subhash and we are mentors of Kaushik. Kaushik is a very curious student and he is also interested in learning things outside of his topic. It was a great learning experience for us as well. It was a great learning experience and I wish him very best for the future. கௌஷிக் க்யூரியஸான ஸ்டூடெண்ட்டோட சேர்த்து வந்து எப்பயுமே கான்ஃபிடென்ட்டாகவும் ஜாலியாகவும் இருப்பான். ஸோ என்ன ஒர்க் கொடுத்தாலும் நான் அதை அடுத்த வாரமே முடிச்சிடுவேன், நான் இப்போயே படிச்சிடுவேன், நான் ஈஸியாக பண்ணிடுவேன் அப்படிம்பா. அதுவும் ஜாலியாக சிரிச்சுக்கிட்டே வந்து அதே மாதிரி அவன் சொன்ன மாதிரி முடிச்சுட்டும் வந்துடுவான். ஸோ அதனால் எங்களுக்குமே அவனுக்கு வந்து டீச் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருந்தது. ஸோ இந்த வீடியோவில் அவன் வந்து என்ன எக்ஸ்பிளைன் பண்ண போகிறான்னா, நம்ம வீட்டில் வந்து இருக்கிற எலக்ட்ரிக் சர்க்யூட்ஸ் எல்லாம் எப்படி கனெக்ட் ஆகிருக்கு, ஏன் ஒரு காம்பனண்ட் ரிப்பேர் ஆச்சுனாலும் மற்ற காம்பனன்ட்ஸ் ஏன் ஒர்க் ஆகுது, எதனால் பேரலல் சர்க்யூட்டில் கனெக்ட் ஆகிருக்கு, பேரலல் சர்க்யூட்னா என்ன அப்படிங்கிறத பற்றி தான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறான். ஹாய், மை நேம் இஸ் டி கௌஷிக். நான் வந்து சிஹெச்எஸ் நியூ மார்க்கெட் ஸ்கூலில் வந்து 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். நான் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து டிவி பார்த்துன்னு இருந்தேன். திடீர்னு பார்த்தா டிவி ரிப்பேர் ஆயிடுச்சு. என்னடா டிவி ரிப்பேர் ஆயிடுச்சு, ஆனால் ஃபேனு லைட்டு எல்லாமே ஒர்க் ஆகுது, அது எப்படின்னு யோசிக்கும் போது தான் எனக்கு தெரிய வந்துச்சு நான் வீட்டில் இருக்கிறது எல்லாமே வந்து பேரலில் கனெக்ட் ஆகிருக்குன்னு, பேரலல் சர்க்யூட்டில் கனெக்ட் ஆகிருக்குன்னு. பேரலல் சர்க்யூட்னா என்னென்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம கரண்ட்னா என்னென்னு பார்ப்போம், அப்புறம் வோல்டேஜ்னா என்ன பார்ப்போம், அப்புறம் சர்க்யூட்னா என்ன பார்ப்போம், அப்புறம் தெளிவாக நம்ம பேரலல் சர்க்யூட்னா என்ன பார்ப்போம். இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேரலல் சர்க்யூட். நம்ம ஃபஸ்ட்டு கரண்ட்டை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி ஆட்டம்ஸ்னால் என்ன பார்ப்போம். ஆட்டம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா சென்டரில் தான் வந்து நியூக்ளியஸ் இருக்கும். நியூக்ளியஸில் வந்து பார்த்தீங்கன்னா புரோட்டான் அண்ட் நியூட்ரான் இருக்கும். புரோட்டானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் சார்ஜ், நியூட்ரானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நோ சார்ஜ். இதுக்கு வெளியே தான், நியூக்ளியஸ்க்கு வெளியே தான் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான்ஸ் இருக்கும். எலக்ட்ரான்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் சார்ஜ். இதுதான் ஒரு ஒயர். இந்த ஒயரில் இதேமாதிரி எக்கச்சக்கமான ஆட்டம்ஸ் இருக்கும். ஒரு ஆட்டம்லேருந்து இன்னொரு ஆட்டம்ஸ்க்கு வந்து எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ ஆகும். அப்படி ஃப்ளோ ஆகிறது பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட். எலக்ட்ரான்ஸை ஃப்ளோ ஆகுதா கரண்ட்டு. கரண்ட்டை மூவ் பண்ண வைக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா வோல்டேஜ். இந்த பிக்சரில் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரியில் வந்து பாசிட்டிவும் இருக்குது, நெகட்டிவும் இருக்குது. இப்போ நம்ம எலக்ட்ரான்ஸுக்கும் நம்மளுக்கு தெரியும் நெகட்டிவ் சார்ஜுன்னு. அதனால் என்ன ஆகும்னா எலக்ட்ரான்ஸ் வந்து பாசிட்டிவை தேடி போகும், அட்ராக்ட். ஆனால் கரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஆப்போசிட் சைடில் தான் போகும். இது வந்து கரண்ட் டைரக்ஷன். இது வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான்ஸோட டைரக்ஷன். இது எப்படி நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எப்படி உயரமான இடத்துலேருந்து கம்மியான இதுக்கு வாட்டர் ஃபால்ஸ் வந்து தண்ணி கொட்டுதோ, அதேமாரி தான் வந்து கரண்ட் வந்து ஹையர் வோல்ட்லேருந்து லோ வோல்டேஜுக்கு வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் சர்க்யூட். எலக்ட்ரிக் சர்க்யூட் என்னென்னு பார்த்தோம்னா அதோட எல்லாத்தோட சிம்பிள்ஸ் பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு நம்ம பேட்டரி பார்ப்போம். பேட்டரியில் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் பேட்டரியோட சிம்பிள்ஸ். ஒன்று நெகட்டிவ், ஒன்று பாசிட்டிவ். ஸ்விட்சும் வந்து பார்த்தீங்கன்னா இது ஆனாக இருந்தால் சுவிட்ச், இதே ஆஃப் ஆனிச்சுன்னா இதே ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒயர் அண்ட் பல்பும் அதேமாரி தான். ஆன் இருந்தால் இப்படி வரையணும், இதே ஆஃப்ல இருந்துச்சுன்னா இப்படி வரையணும். இது எல்லாமே மொத்தமாக சேர்ந்து தான் ஒரு சர்க்யூட் ஃபார்ம் ஆகுது. அடுத்து ஓம்ஸ் லானா என்ன பார்ப்போம். ஓம்ஸ் லானா என்னன்னு பார்த்தீங்கன்னா வோல்டேஜுக்கும் கரண்ட்டுக்கும் உள்ள ரிலேஷனை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் வந்து ஓம்ஸ் லா. இது எப்படி கண்டுபிடிக்கணும்னா V = I × R. Vன்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா வோல்டேஜ், ஐன்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா கரண்ட், ஆர்னா வந்து ஓம். இதோட யூனிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வோல்டேஜோட யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா வால்ட்டுன்னு சொல்லுவாங்க, கரண்ட்டோட யூனிட் வந்து ஆம்பியர்னுவாங்க, ரெசிஸ்டன்ஸோட யூனிட் தான் ஓம் சொல்லுவாங்க. இதே நம்ம ஓம்ஸ் லாவோட கிராஃப் பார்த்தீங்கன்னா நம்ம எந்த அளவுக்கு வோல்டேஜ் யூஸ் பண்ணுறோமோ அந்த அளவு தான் கரண்ட் யூஸ் ஆகும். அதே நம்ம அதிகமான வோல்டேஜ் யூஸ் பண்ணால் அதிகமான கரண்ட் யூஸ் ஆகும். ரெசிஸ்டன்ஸ்னால் நம்ம என்ன பார்ப்போம். இந்த பிக்சரை உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்.
ஒரு வால்ட் வந்து ஆம்பியரை தள்ள முயற்சி பண்ணி ஓம் வந்து அதை தடுக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதே ஓம் வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா ஆம்பியர் வந்து ஸ்பீடாக மூவ் ஆகும். இதே அது அதிகமாக இருந்துச்சுன்னா இனிமேல் கண்ட்ரோலாக இருக்கும். டைப்ஸ் ஆஃப் சர்க்கியூட். சர்க்கியூட்டில் வந்து 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சீரிஸ் சர்க்கியூட். சீரிஸ் சர்க்கியூட்டோட இப்படி தான் இருக்கும் சீரிஸ் சர்க்கியூட். இதான் சீரிஸ் சர்க்கியூட். இதே பேரலல் சர்க்கியூட்னா இதான் வந்து ஒரு பேரலல் சர்க்கியூட். இதை நம்ம கொஞ்சம் தெளிவாக வைப்போம். சீரிஸ் சர்க்கியூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சேம் கரண்ட் இருக்கும் எல்லா இதுக்கும், ஆனால் டிஃப்ரெண்ட் வால்டேஜ் இருக்கும். இந்த பிக்சரில் பாருங்கள், நாங்கள் ஒரு 3 பல்ப் ஆட் பண்ணியிருக்கோம். 3 பல்ப்லேருந்து ஒரு பல்பில் வந்து கனெக்ஷன் வந்து ரிமூவ் ஆகிருக்கு. மிச்சம் இருக்க 2 பல்புமே வந்து ஒர்க் ஆகலை. ஏன்னு பார்த்தீங்கன்னா சீரீஸில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே பேக் டு பேக்கில் கனெக்ட் ஆகிருக்கு. அதனால் வந்து கரண்ட்டு போகிறதுக்கு வழி இல்லை. அதனால தான் வந்து ஒரு இதுவும் ஒர்க் ஆகலாம் கூட மிச்சம் இருக்க 2 இதுவும் ஒர்க் ஆக மாட்டேங்குது. பேரலல் சர்க்கியூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் வால்டேஜ் வந்து சேமாக இருக்கும், கரண்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதுலேயே நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 3 பல்ப் ஆட் பண்ணியிருக்கோம். இதுலேருந்து 2 பல்ப் வந்து நல்லா க்ளோ ஆகுது. இந்த 3வது பல்ப் வந்து க்ளோ ஆகலை. ஏன்னா இங்கே இருக்கிற கனெக்ஷன் வந்து கட்டாக இருக்குது. இது எப்படி இதில் வந்து எப்படி எரியுதுன்னா இதில் வந்து கரண்ட் போகிறதுக்கு வழி இருக்குது. சீரிஸ் கனெக்ஷனில் வந்து கரண்ட் போகிறதுக்கு வழி இல்லை. நம்ம ரியல் வேர்ல்டில் வந்து பார்த்தீங்கன்னா சீரிஸ் கனெக்ஷன் எங்கே கனெக்ட் ஆகிருக்குன்னா நம்ம ஃபங்க்ஷனுக்கு யூஸ் பண்ணுற லைட்ஸு, அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோயிலில் யூஸ் பண்ணுற டெக்கரேஷன் லைட்ஸ், இதுக்கெலாம் வந்து சீரிஸ் கனெக்ஷன் தான் கனெக்ட் ஆகிருக்கு. இது பேரலல் கனெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்க எல்லா கனெக்ஷனும் வந்து பேரலில் தான் கனெக்ட் ஆகிருக்கு. சீரிஸ் சர்க்கியூட்டில் வந்து நாங்கள் பண்ண ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட். இதில் வந்து பாருங்கள் 2 பல்புமே நல்லா க்ளோ ஆகுது. நாங்கள் 2 பல்ப் கனெக்ட் பண்ணியிருக்கோம். நாங்கள் 2 பல்ப் கனெக்ட் பண்ணிக்கிறோம். இதில் 2 பல்புமே வந்து நல்லா எரியுது. ஆனால் இதுலேருந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு பல்ப் வந்து இப்போது அதுலேருந்து நாங்கள் ஒன்று ரிமூவ் பண்ணணும். மிச்சம் இருக்க ஒரு லைட் வந்து க்ளோ ஆகலை. அது ஏன்னா இங்கே இருக்க ஒரு லைட் வந்து ஒர்க் ஆகலைன்னு கரண்ட் போகிறதுக்கு வழி இல்லை. அதனால இன்னொரு லைட்டும் வந்து ஒர்க் ஆகலை. அடுத்து பேரலல் சர்க்கியூட்டில் இதே மாதிரி தான் நாங்கள் 2 பல்ப் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். இதில் நாங்கள் 2 பல்ப் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 பல்புமே நல்லா தான் க்ளோ ஆகுது. இதுலேருந்து நாங்கள் ஒரு பல்பை வந்து ரிமூவ் பண்ணணும். மிச்சம் இருக்க ஒரு லைட் நல்லா க்ளோ ஆகுது. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பல்ப் ஒர்க் ஆனால் எப்படி இன்னொரு பல்ப் ஒர்க் ஆகுதுன்னா இதில் வந்து கரண்ட் போகிறதுக்கு வழி இருக்குது. அதனால தான் நம்ம பேரலல் சர்க்கியூட்னா பார்த்தா எல்லாத்துக்குமே வந்து சேம் வால்டேஜ். அதே சீரிஸில் வந்து பார்த்தீங்கன்னா சேம் கரண்ட் இருக்கும். நம்ம வீட்டில் இருக்கிறது எல்லாமே வந்து பேரலில் தான் கனெக்ட் ஆகிருக்கு. சீரிஸ் கனெக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஒர்க் ஆகலனாலும் இன்னொன்று வந்து ஒர்க் ஆகாது. எல்லாமே பேக் டு பேக்கில் கனெக்ட் ஆகிருக்கு. இதே பேரலில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே கரெக்டாக கனெக்ட் ஆகிருக்கு. அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் வந்து சேம் வால்டேஜ் இருக்குது. இது சீரிஸில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் சேம் கரண்ட் இருக்கும். இதே பேரலில் வந்து பார்த்தீங்கன்னா சேம் வால்டேஜ் இருக்கும். இதில் வந்து நம்ம எந்த அளவுக்கு கரண்ட் நம்ம யூஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு தான் கரண்ட்டும் வந்து காட்டும். நம்மளுக்கு எந்த ஒரு இது வேணும்னாலும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கலாம். இதே நம்மளுக்கு வந்து ரிமூவ் பண்ணனாலும் சீக்கிரமாக வந்து நம்ம ஈஸியாக ரிமூவும் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.